நீங்க பண்ணாத இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது கலந்து உங்க எல்லாரையும் சந்திச்சுட்ட ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வகையில இஸ்லாமிய பள்ளியில இருக்கோம். எல்லாரும் இது வைக்கணும்ல, மைக் வைக்கணும்ல. இஸ்லாம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும், கரெக்டா? தெரியும்ல எல்லாருக்கும். இஸ்லாம்னா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா சில மக்கள் வந்து இஸ்லாத்தை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் இஸ் அ ரிலிஜன் ஆஃப் வர்ஷிப். அதாவது இஸ்லாம் வந்து ஒரு வழிபாட்டினுடைய இல்ல ஒரு தொழுகையினுடைய மார்க்கம், ஒரு வழிபாட்டினுடைய மார்க்கம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது கரெக்டா தப்பா? இஸ்லாம் வந்து தொழுகைக்கான ரிலிஜன் மட்டும்தானா? ரிலிஜன் ஆஃப் வர்ஷிப் மட்டும்தானா? அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் தெரியும்ல. இஸ்லாம் வந்து வர்ஷிப் மட்டும்தானா? இஸ்லாத்துல நம்ம தொழுகை வழிபாடு இது மட்டும்தான் நம்ம பண்றோமா? இல்ல. அப்ப இஸ்லாம் அப்படின்றது ஒரு பிராட் டேர்ம், சரிங்களா? இஸ்லாம் அப்படின்றது ரசூல்லா சொல்லும் போது நம்ம பின்ன நிறைய இதுல ஹதீஸ்லயும் நிறைய பயான்லயும் நம்ம கேட்டிருக்கோம். இஸ்லாம் வந்து ஒரு வாழ்க்கை நெறி, கரெக்டா? தட்ஸ் a way. இஸ்லாம் இஸ் a way of life. கம்ப்ளீட் வே ஆஃப் லைஃப் அப்படிதான் இஸ்லாம். வே ஆஃப் லைஃப்னா என்னது? வே ஆஃப் லைஃப்னா வாழ்க்கையின் பாதை. வேற நடைமுறை. வேற எப்படி வாழணும் அப்படின்றது எல்லாத்தையும் ரசூலுல்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ரசூலுல்லா வந்து நமக்கு என்ன பண்றாங்க? கத்து கொடுத்துடுறாங்க இல்லையா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வந்து வீட்டுல ஏதாவது ஒரு மெஷின் ஒண்ணு வாங்குறோம், ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஒண்ணு வாங்குறோம், சரிங்களா? ஒரு வாஷிங் மிஷினோ இல்ல ஒரு குக்கரோ ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து நம்ம வாங்குறோம். அந்த ஐட்டம் வந்து அது வரைக்கும் மார்க்கெட்ல கிடையாது, ரொம்ப புதுசானது, சரிங்களா? அப்பதான் வந்திருக்கு, அப்பதான் லான்ச் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நம்ம யூஸ்வலா நம்ம இருக்கிற வாஷிங் மிஷின் மாதிரியோ ஃப்ரிட்ஜ் மாதிரியோ கிடையாது, ரொம்ப புதுசா இருக்கு. அப்பதான் இன்வென்ட் பண்ணிருக்காங்க அது, சரிங்களா? ரொம்ப புதுசா இருக்கு. அப்போ நம்ம வீட்டுல வாங்கி வச்சாச்சு, நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வாங்கி கொடுக்குறாங்க, வாங்கி வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து அது புதுசு, ரொம்ப புதுசு இல்லையா? அப்ப அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியுது. அதுல எப்படி வேலை பண்றது, அந்த மெஷின்ல எங்க தண்ணி ஊற்றணும், எங்க துணி போடணும், எங்க சர்ஃபு போடணும், எதுவுமே நமக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் அப்புறம்? என்னக்கா? அவங்க அந்த மேனுவல் கொடுத்துருப்பாங்க இல்லையா? மேனுவல் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மேனுவல் என்ன பண்ணுவோம்? குறைஞ்சது மேனுவல் படிச்சு பார்ப்போம். சில இடத்துல மேனுவலும் நமக்கு புரியல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? மேனுவல் புரியல, மேனுவல் என்னோட லாங்குவேஜ்ல இல்ல. கம்பெனில இருந்து என்ன பண்ணுவாங்க? டெமோக்கு ஆள் வருவாங்க. நம்ம கால் பண்ணி கஸ்டமர் கேர்ல கால் பண்ணி கூப்பிட்டோம்னா கம்பெனில என்ன பண்ணுவாங்க? டெமோக்கு ஆள் வருவாங்க, கரெக்டா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல மனிதனை படைக்கிறான். அது வரைக்கும் மனிதன் அப்படின்ற ஒரு கான்செப்டே இந்த உலகத்துல கிடையாது இல்லையா? அல்லாஹ் வானம், பூமி, மலக்குமார்கள், பின்ன ஜின்னு, ஏஞ்சல்ஸ், எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் படைக்கிறான், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான்? மனித இனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான், கரெக்டா? அப்ப மனித இனம் அப்படின்றது இந்த பூமிக்கு ரொம்ப நியூவான ஒரு விஷயம், கரெக்டா? மனிதன் அப்படின்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றது இந்த உலகத்திற்கு அவங்க என்னது? ஒரு நியூ ப்ராடக்ட், அவங்க நியூ கமர்ஸ் அவங்க, கரெக்டா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள வந்து நான் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டேன், நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விட்டுட்டானா? கிடையாது இல்லையா? எப்படி நமக்கு அந்த மேனுவல், அந்த டெமோக்கு ஒரு பர்சன் சொல்றோம்ல,
அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான், முதல் மனிதன்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஒரு கைடன்ஸ் கொடுக்குறான். கரெக்டா? முதல் மனிதனே முதல் நபியா தான் இருக்கிறாங்க. கரெக்டா? அதே மாதிரி ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் என்ன பண்றான், ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் என்ன பண்றான், ஒவ்வொரு நபிமார்களை வந்து அனுப்புறான். எஸ் எஸ். அப்போ ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒவ்வொரு எதுக்காக நபிமார்களை அனுப்புறான், எதுக்காக வேதங்களை அல்லாஹ் கொடுக்குறான்? அப்ப நம்மளுடைய இந்த வாழ்க்கையை எளிதாக்குவதற்காக. அப்படிதானே? இதுதான் கரெக்ட். ஒரு மனிதன், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு நபிமார்கள் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குறான், கற்றுக் கொடுக்குறான். இந்த மாதிரிதான் இருக்கு. மனிதர்கள் வந்து நான் இதுக்காக தான் நான் படைச்சேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தான் நான் படைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? சூரா 56ல நம்ம பாக்குறோம், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தான் நான் வந்து படைத்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ மனிதனை வந்து அல்லாஹ் படைச்சிட்டு சும்மா விட்டுறல. எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் படைச்சிட்டு சும்மா விட்டுறல, குறிப்பா மனித இனத்தை. கரெக்டா? சும்மா விட்டுறல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் என்ன பண்றான், நமக்கு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்குறான். கம்ப்ளீட் கைடன்ஸ் எல்லாமே அல்லாஹ் நமக்கு என்ன பண்றான், சொல்லி கொடுக்குறான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒவ்வொரு டைம்லயும் நமக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிதான் பண்ணணும், இந்த இடத்துல இப்படிதான் பிஹேவ் பண்ணணும், இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும், பெரியவங்களா இருந்தா இந்த மாதிரி நடந்துக்கணும், சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிதான் அட்வைஸ் பண்ணணும், அவங்க கிட்ட கத்தி பேசக்கூடாது, பாத்ரூம் போகும்போது எப்படி போகணும், நம்ம பாத்ரூம் போகும்போது துவா சொல்லி கொடுக்கறது, பின்ன பாத்ரூம் போகும்போது எந்த கால் எடுத்து வச்சு போறது இல்லையா? வெறும் தொழுகை மட்டுமே நபிமார்கள் சொல்லி கொடுத்தாங்களா? கரெக்டா இந்த மாதிரி தொழணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அல்லாஹ் அக்பர் சொல்லணும், அதுக்கப்புறமா மறுபடியும் அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்கு போகணும், இது மட்டும்தான் எல்லா நபிமார்களும் கற்றுக் கொடுத்தாங்களா நமக்கு? இது மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாங்களா? நோன்புனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் நோன்பு வைக்கணும், நோன்பு டைம்ல இந்த மாதிரிதான் இருக்கணும், ஹஜ்ஜுக்கு இப்படிதான் போகணும், இது மட்டும்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குதா? கிடையாது இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்றான், ஒவ்வொரு விஷயத்தையும் நபிமார்கள் மூலமாகவும் குர்ஆன் மூலமாகவும் சுன்னத்து மூலமாகவும் அல்லாஹ் என்ன பண்றான், நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அப்போ இஸ்லாம் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் வே ஆஃப் லைஃப் அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது வந்து சில முஸ்லிம்ஸ் வந்து அது எப்படி எடுத்து இஸ்லாத்தை வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, இது வந்து ஒரு வணக்க வழிபாடு. முஸ்லிம்ஸா இருக்கிறவங்க தொழுவாங்க, பர்தா போடுவாங்க, பார்த்தோன்னே சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம், இது எல்லா முஸ்லிம்ஸ்க்கும் தெரியும். அப்படிதானே? எந்த உலகத்துல போய் எந்த முஸ்லிம்ஸ் அவங்க பர்தா போட்டு ஹிஜாப் போட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், சிரிச்சுட்டே சலாம் சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சிரிச்சுட்டே வலைக்கும் சலாம் சொல்லுவாங்க. இதுல வந்து எந்த இதுவும் கிடையாது, நமக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது இதுல. கரெக்டா? அப்போ இஸ்லாம் வந்து வெறும் ஒரு வழிபாட்டு மார்க்கம் மட்டும் கிடையாது. இப்படி நோன்பு வைக்கணும், இப்படிதான் தொழுவணும், இப்படிதான் குர்ஆன் ஓதணும், இது மட்டுமே சொல்லி கொடுக்குற ஒரு மார்க்கம்னா கிடையாது. நீங்க இப்படிதான் பேசணும், நீங்க இவ்வளவுதான் இந்த இடத்துல போயிட்டு இவ்வளவுதான் நீங்க சிரிக்கணும், இவங்க கிட்ட இந்த மாதிரி தன்மையாதான் நீங்க பேசணும், சரிங்களா? இந்த இடத்துல உங்களோட கோபத்தை நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ நபிமார்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நபிமார்கள் இருந்தாங்க இல்லையா? ஒவ்வொரு சமூகத்திற்கும் நபிமார்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு நபிமார்கள் இருக்கும் போதும் அந்த இடத்துல எதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்புறான் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறுகள் நடந்துட்டு இருக்கும், இல்ல அந்த இடத்துல வந்து ஒரு சீர்திருத்தம் தேவைப்படும். கரெக்டா? அந்த இடத்துல தவறுகள் அதிகமாக இருக்கும், இல்ல சீர்திருத்தம் அந்த இடத்துல தேவைப்படும். அப்படின்ற டைம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், மனிதர்கள் சிறந்தவராக நபிமார்களை அல்லாஹ் என்ன பண்றான், தேர்ந்தெடுக்கிறான் இல்லையா? அப்போ அந்த நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் இஸ்லாத்தை வந்து கற்றுக் கொடுக்கிறான். அப்படி அந்த அந்த வழியில வந்ததுதான் ரசூலுல்லாஹ் தான் நமக்கு இறுதி நபி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? ரசூலுல்லாஹ் தான் இறுதி நபி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் தானே? இதுக்கப்புறம் எந்த நபியும் வரப்போறது கிடையாது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய இந்த சமூகத்துல தவறுகள் நடக்காம இருக்கா? நம்முடைய இந்த சமூகம் வந்து ரொம்ப திருந்தின சமூகமா இருக்கா? தவறுகள் எதுவுமே நடக்கிறது இல்ல. நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, இந்த ஏரியால, இல்ல இந்த தமிழ்நாட்டுல, இந்த சென்னையில, பட்டாபிராம்ல தவறுகள் எதுவுமே கிடையாது. எங்க ஊர் நல்லா இருக்கு,
எங்க ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எந்த வித பொய்யும் பித்தலாட்டமும் குடியும் கூத்தும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல முடியுமா? எந்தவித சமூக சீர்கேடும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா நபிமார்கள் எப்ப அனுப்பப்படுறாங்க? இந்த மாதிரி சமூக மறுமலர்ச்சிக்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்புறான். ஆனா இன்னைக்கு நம்ம கூட ரசூலுல்லா கிடையாது. இன்னைக்கு நம்ம கூட ரசூலுல்லா கிடையாது. அப்ப இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? இதுக்கு யார் ஆல்டர்னேட்டிவ்? இந்த விஷயத்தெல்லாம் இப்ப யாரு மாற்றி அமைக்க முடியும்? அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? ரசூலுல்லாவுடைய உம்மத் மீது இருக்கு. ரசூலுல்லாவோட உம்மத் யாரு? நம்ம தான். சரிங்களா? அப்ப அந்த பொறுப்பு இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நபிமார்கள் செய்த வேலை, நபிமார்கள் எந்த தௌஹீது ரிசாலத் ஆகிரத்து பேசி எந்த மக்களை சீர்திருத்தம் செய்தார்களோ அந்த பணி இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? யார் மீது இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. அத நம்ம உணர்றோமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது நம்மளை தாண்டி முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற நம்ம 10 பேர் 15 பேரை தாண்டி ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தை எடுத்து பாருங்க. அது பொறுப்பு, நபிமார்களுடைய பொறுப்பு. நபிமார்கள் செய்த அந்த சீர்திருத்த பணி இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தின் மீதும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தின் மீதும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா முஸ்லிம்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கிறாங்களா? அவங்க அந்த பணியை எடுத்து பண்றாங்களா? நம்ம அந்த பணியை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, நம்ம அந்த ஹதீஸ் எல்லாம் கூட கேள்விப்படுறோம். ரசூலுல்லா அவங்களுடைய உம்மத்திற்காக ரொம்ப அழுது துவா செய்யறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ரசூலுல்லா அவங்களுடைய யாருக்கு ரசூலுல்லா நீங்க இவ்வளவு துவா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் என்னுடைய உம்மத்திற்காக நான் துவா செய்யறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொல்றாங்க. அப்படிப்பட்ட உம்மத்தை ரசூலுல்லா பார்த்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட நம்மள ரசூலுல்லா பார்த்தது கூட கிடையாது. ஆனா ரசூலுல்லா நமக்காக அதிகமாக துவா செஞ்சாங்க. அழுது அழுது அல்லாஹ் கிட்ட என்னுடைய உம்மத்திற்காக அவங்க துவா செஞ்சிருக்காங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துடைய, குறிப்பா முஸ்லிம் சமூகத்தினுடைய பெண்களுடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம விமென்ஸ், லேடிஸ், பெண்கள் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு மல்டி டைமென்ஷனல்ல மல்டி டேலண்டடா நம்ம இருக்கணும். நமக்கு அது இயற்கையாவே ஆக்சுவலா அல்லாஹ் கொடுத்துருக்கிறது தான். பெண்களுக்கு அது நம்ம சயின்டிபிக்காவே என்ன பண்றாங்க, ப்ரூவ் பண்றாங்க. பெண்களுக்கு ஒரே நேரத்துல மல்டி ஒர்க் பண்ண முடியும். அதாவது சமைச்சிட்டு தான் இருப்போம் நம்ம காலையில வீட்டுல இல்லையா? சமைச்சிட்டு இருக்கும் போதே குழந்தைய குளிக்கிறதுக்கு இது பண்ணணும், அவனுக்கு சுடு தண்ணி வச்சு கொடுக்கணும், வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுக்கணும், இந்த சைடு ஒரு டிஃபன் கேரியர் கட்டணும், இந்த சைடு 2 டிஃபன் கேரியர் கட்டணும், பெண் பிள்ளைகளா இருந்தா தலைவாரி விடணும் இல்லையா? இது எல்லாமே என்ன பண்ணிடுவோம், காலைல ஒரு 2 ஹவர்ஸ்ல எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம வீட்டுல இருக்கிற தேவைகளை நிறைவேற்றுவோம், அதே டைம்ல பாத்திரம் கழுவிட்டு இருப்போம், அதே டைம்ல துணி போட்டுட்டு இருப்போம் இல்லையா? சோ அப்போ அல்லாஹ் நம்மள எப்படி படைச்சிருக்காங்கன்னா ஒரு மல்டி டேலண்டட் விமென்ஸா தான் நம்ம படைச்சிருக்கான் இல்லையா? ஆனா இந்த டேலண்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரே இடத்துல அப்படியே ஸ்டாக்னண்டா இருந்துகிட்டே இருக்கு. இந்த டேலண்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த டேலண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பார்த்து சொல்லும் போது, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பார்த்து சொல்லும் போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் அப்படின்னு என்ன அர்த்தம்? குந்தும் ஹைர உம்மத்தின் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹைர உம்மத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஹைர உம்மத் அப்படின்னு சொன்னா சிறந்த சமூகம். சரிங்களா? அந்த வசனத்தினுடைய தமிழ் நான் படிக்கிறேன். சுரா 3 சுரா ஆலி இம்ரான்ல 110வது வசனம். சரிங்களா? மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எந்த சமூகத்தை சொல்றான்? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யாரை பார்த்து சொல்றான் அப்படின்னா மிக சிறந்த சமூகம். ஹைர உம்மத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மிக சிறந்த சமூகம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சமூகத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கான் இல்லையா? நூஹ் நபியுடைய காலத்துல ஒரு சமூகம் வாழ்ந்தது, சாலிஹ் நபியோட காலத்துல சமூகம் இருந்தாங்க இல்லையா? அப்படி ஹூத் நபி காலத்துல ஒரு சமூகம் இருந்தது, லூத் நபி காலத்துல ஒரு சமூகம் இருந்தது. ஒவ்வொரு சமூகத்தையும் அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுடைய தீமைகளுக்கு ஏற்ப அவங்களை என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அழிச்சுட்டே வரான். கரெக்டா? ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சமூகத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஹைர உம்மத் அப்படின்னா என்ன சொன்ன? ஹைர உம்மத்னா சிறந்த சமூகம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இல்லையா? அல்லாஹ் நமக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுக்குறான் பாருங்க. சிறந்த சமூகமாக அல்லாஹ் நம்மளை வந்து சர்டிபிகேட் கொடுக்குறான். இந்த சிறந்த சமூகம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்மளை ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த சமூகம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக. எதுக்காக? மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த சமூகத்தவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் நன்மை புரியும்படி ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். எல்லா நபிமார்களும் செய்த ஒரு மிகப்பெரிய செயல் என்ன அப்படின்னு சொன்னா, தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அதாவது அவங்க நன்மையை ஏவுவாங்க, தீமையை தடுப்பார்கள். சரிங்களா? சோ இந்த நமக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நமக்கும் நம்ம மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அப்படின்னா என்ன சொன்னேன்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் அப்படின்னு சொன்னா, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம். சரிங்களா? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் சமூகம்னா, நன்மையை ஏவுகின்ற சமூகம் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்னெல்லாம் நன்மையை நம்ம ஏவலாம்? தானம் பண்றது. வெரி குட். அக்கா சொல்லுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நன்மையை ஏவுறதுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? நம்மளால முடிஞ்சது சொல்லுங்களேன். தானம் பண்ணலாம், நம்மளால முடியும். வேற? இல்ல நீங்க பண்ற விஷயத்துல சொல்லுங்க. அரபி வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச அரபிய என்ன பண்ணலாம்? நம்மளுடைய வீட்டுல இருக்கிறவங்க, சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க, தெரியாதவங்களும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். வேற? ஒற்றுமையை ஏற்படுத்தலாம் இல்லையா? அது பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற இடத்துல சண்டை தான் அதிகமா இருக்கும். அப்படிதானே? அது ஒரு வீட்டுல 2 மருமக இருந்துட்டா ரொம்ப சண்டையாயிடும். அப்படிதானே? அப்படி அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்? ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த நம்ம செய்யலாம். நீங்க சொல்லுங்க. யோசிச்சு வைக்கிறியா? நீங்க சொல்லுங்க. எல்லாருக்காகவும் துவா செய்யலாம் இல்லையா? எல்லாருக்காகவும் நம்ம வந்து துவா செய்யலாம். யோசிக்கிறியா? நீங்க சொல்லுங்க. ஓகே. அநீதிக்கு எதிராக நம்மளுடைய குரல் வந்து கொடுக்கலாம். அச்சு சொல்லு. சொல்லு. சரி, அப்ப நன்மையை ஏவுறது அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். நம்ம வீட்டுல இருக்கும் போதும் சரி, இது மாதிரி பண்ணுங்க, இதுதான் நல்லது இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம். அடுத்து செகண்ட் பார்ட் வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? தன்ஹவுன அனில் முன்கர். தீமையை வந்து தாமுருன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். தீமையை வந்து தடுக்கிறது. தீமையை தடுக்கிறதுக்கு உதாரணம் சொல்லுங்க. எந்த மாதிரியான தீமைகளை நம்ம தடுக்கலாம்? ஓகே, வெரி குட். இணை வைக்கிறதுல இருந்து நம்ம வந்து மக்களை தடுக்கலாம். வேற? புறம் பேசுறதுல இருந்து நம்ம தடுத்திருக்கலாம். வேற? சொல்லுங்க. அவ்வளவுதான் இருக்கா தீமை நம்முடைய நாட்டுல? அவ்வளவுதான் தீமை நமக்கு தெரியுமா? சின்ன சின்ன விஷயம் சொல்லுங்க. நான் பெருசு பெருசா கேட்கல உங்ககிட்ட, சின்னதா தான் கேட்கிறேன். தீமையை தடுக்கிறதுக்கு உதாரணங்கள் சொல்லுங்க. வேர்ல்ட் என்டர்டைன்மெண்ட்ல இருந்து நம்மள வந்து கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கலாம். வேற? பொய் பேசுறது தீமை. பொய் பேசாம இருக்கலாம், புறம் பேசாம இருக்கலாம் இல்லையா? பொறாமை கொள்ளாம இருக்கலாம், பொய் சொல்லாம இருக்கலாம். மற்றவர்களுடைய அந்த அவங்களுடைய நல்ல ஸ்டேட்டஸ பார்த்து நம்ம வந்து பொறாமை கொள்ளாம இருக்கலாம். வேற? பிறருக்கு அநீதி இழைக்காம நம்ம இருக்கலாம். வேற? பெரியவர்களை மதிச்சு நம்ம வந்து அவங்களுக்கு நல்லபடியா நல்ல முறையில அவங்க கிட்ட இருந்துக்கலாம்.
தேவையில்லாத வார்த்தைகள் பேசாம இருக்கிறது, நல்ல வார்த்தைகளை பேச, தீய வார்த்தைகளை விட்டுட்டு நல்ல வார்த்தைகளை பேசிட்டு இருக்கலாம், சாபம் விடாம இருக்கலாம், அடிக்காம இருக்கலாம், புறம் பேசாம இருக்கலாம். புறம் பேசாம இருந்தாலே நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அது குறிப்பா குடும்பத்துல. வேற அப்ப இது எல்லாமே வந்து தீமைகள் தான் இல்லையா? இதெல்லாம் நம்ம பேசுறது ஒரு சின்ன லெவல் தீமைகள் தான். ஒரு சமூகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மது போதை எதிரான விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம், தடுக்கலாம். மதுவுக்கும் போதைக்கும் சிகரெட்டுக்கும் எத்தனையோ மக்கள் வந்து இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க, முஸ்லிம் சமூகம் உட்பட இல்லையா? முஸ்லிம் சமூகம் உட்பட. போன இதுல வந்து ஒரு ரிப்போர்ட்ல வந்து அதிகமாக சென்னையில அதிகமாக மது போதை இருக்கக்கூடிய இடம் வந்து எது சொல்லியிருக்காங்க தெரியுமா? சென்னையில அதிகமாக இந்த மது அந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடா மது போதை குடி இதெல்லாம் எந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ட்ரிப்ளிகேன்ல, திருவல்லிக்கேணியில. திருவல்லிக்கேணி தெரியுமா? ட்ரிப்ளிகேன் அதிகமா முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய இடம். ட்ரிப்ளிகேன் ராயப்பேட்டா தான் அதிகமா முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துலதான் அதிகமா மது போதைக்கு வந்து மக்கள் அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சென்சஸ்ல வந்து சொன்னாங்க, ஒரு புள்ளி விவரத்துல வந்து படிச்சேன். அப்போ இது எல்லாமே வந்து தவறு அப்படின்னு சொல்லி, தீமை அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த விஷயத்தை வந்து தடுத்து இருக்கலாம். இன்னைக்கு இளைய சமூகம் வந்து எப்படி ஒரு சீர்கேட்ல போயிட்டு இருக்கிறாங்க, சினிமாவின் மோகத்துல எவ்வளவு போறாங்க இல்லையா? சினிமா மோகத்துல எவ்வளவு போறாங்க. இதெல்லாம் வந்து தவறுகள் தான், இதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது, அப்படித்தானே? அப்ப இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தவிர்ந்து இருக்கலாம். இல்ல இந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், செய்யறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. இப்ப இந்த இடத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஈஸி. பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஓகே, அவ அப்படிதான், எப்பவுமே அவ அப்படிதான், அவ எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவா, அதனால நம்மளே அப்படிதான் சொல்லுவா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஆனா பண்ணாதீங்கன்னு போய் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் நமக்கு, அப்படிதானே? இது தப்பு, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா நம்மள வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ, இல்ல நம்ம சொன்னா அவங்க கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு வந்து இருக்கும். இது பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நமக்கு வந்து அவ்வளோ தைரியம் நமக்கு வந்து தேவைப்படுது இல்லையா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை வந்து எதற்காக அல்லாஹ் வந்து நம்மளை சிறந்த சமூகம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம்தான். இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, சரிங்களா? அதுதான் இந்த சுரா சுரா ஆல் இம்ரான்ல 110வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சரிங்களா? சுரா ஆல் இம்ரான்ல 110வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதான் சொல்றான், யாரு வந்து சிறந்த சமூகம் அப்படின்னு சொன்னா, அதாவது முஸ்லிம் உம்மத்தை வந்து ரசூலுல்லாஹின் உம்மத்தை வந்து சிறந்த சமூகம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த சிறந்த சமூகம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு குவாலிட்டி அல்லாஹ் சொல்றான், அவங்க எப்பவுமே நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருப்பாங்க, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்த நம்ம செய்யறோமா அப்படின்றது நம்ம வந்து யோசிக்கணும், சரிங்களா? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உங்ககிட்ட, இன்னைக்கு நபிமார்கள் கிடையாது, இன்னைக்கு ரசூலுல்லா நம்ம கூட கிடையாது. ஆனா ரசூலுல்லா விட்டு சென்ற பணி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ரசூலுல்லா எந்த வேலையை செய்தாங்களோ அந்த வேலை இன்னைக்கு நம்ம மீது இருக்கு, கரெக்டா? அப்படிதானே? அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆமா, இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் தான் இருக்கு, அந்த அந்த வேலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது யோசிக்கும் போதே, இல்ல அது சொல்லும் போதே, அது கேட்கும் போதே, அதெல்லாம் எப்படி எனக்கு பண்ண முடியும், எனக்கு வீட்டுல இருக்கிற வேலையே பெரிய வேலையா இருக்கு, நான் எப்படி பண்ண முடியும், எனக்கு என்ன தெரியும் பண்றதுக்கு, எனக்கு நான் போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னா அது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க கூடாது. இந்த நான் சொல்லும் போது பின்னாடி ஒரு மைண்ட்ல உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஓடிட்டு இருக்குல்ல, அந்த வாய்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த வாய்ஸ் எல்லாம் நீங்க வந்து கேட்க கூடாது, சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும், ஆமா இது என்னுடைய பணிதான், இந்த பணிதான் நபிமார்கள் செய்தாங்க, இந்த பணிதான் சஹாபிய பெண்மணிகள் செய்தாங்க. அப்ப இந்த பணி இன்னைக்கு நபிமார்கள் இல்லாததுனால, ரசூலுல்லாஹ் இல்லாததுனால, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய என் மீது இன்னைக்கு இந்த பணி இருக்கு
அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உணரணும். உணர்ந்தாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சுட்டோம். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை வந்து படைக்கும் போது நான் வந்து ஒரு ஹலீஃபாவை படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் சொல்றான். நான் ஒரு மனிதனை படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லாம நான் வந்து ஒரு ஹலீஃபாவை படைக்கிறேன். ஹலீஃபா அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மீனிங் எடுத்துக்கலாம், அம்பாசிடர் மாதிரி. சரிங்களா? அம்பாசிடர்னா என்னன்னு தெரியுமா? பிரதிநிதினா என்னன்னு தெரியுமா? ஒரு பிராண்ட வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. நம்ம நிறைய விளம்பரங்கள்லாம் பாக்குறோம்ல. ப்ரூ காஃபிக்கு யார் இப்போ பிராண்ட் அம்பாசிடரா இருப்பாங்க? திடீர்னு பார்த்தா ப்ரூ காஃபிக்கு கார்த்தியும் காஜலும் வருவாங்க, அப்படிதானே? நெஸ்கேஃபி சன்ரைஸ்க்கு சூர்யாவும் ஜோதிகாவும் வருவாங்க, அப்படிதானே? அப்போ ஒவ்வொரு பிராண்டுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு அந்த பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, காசு வாங்கியிருப்பாங்க. கோகோ கோலானா அதுக்கு ஒரு பிராண்டு, அந்த ஒரு பிராண்டுக்கு என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் வந்து நடிப்பாங்க, விளம்பரத்துல நடிப்பாங்க இல்லையா? அதை பார்த்து வாங்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, காசு வாங்கிட்டு அந்த பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் அந்த பிராண்டு வேணுமோ, எங்கெல்லாம் அந்த அந்த பிராண்டை வந்து விற்பனை செய்யணுமோ அதுல போயிட்டு வந்து விற்பனை செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் இவங்க வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்க. புரியுதா? அதாவது அந்த பிராண்டை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அந்த பிராண்டை அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதிக லாபத்திற்கு விற்று அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்ப இஸ்லாம் அப்படின்றது ஒரு பிராண்ட் அப்படின்னா அந்த இஸ்லாத்தினுடைய அம்பாசிடராக நம்ம வந்து இருக்கணும். இஸ்லாம் அப்படின்றது ஒரு டேக்லைன் அப்படின்னு சொன்னா அந்த டேக்லைனோட அம்பாசிடரா யார் இருக்கணும்? நம்ம தான் இருக்கணும். அதாவது அந்த பிராண்டை வந்து நம்ம ப்ரொமோட் பண்றதுக்கும் இந்த இஸ்லாத்தை வந்து எத்தி வைக்கிறது வந்து யாருடைய வேலையா இருக்கு? இஸ்லாம் தெரியாதவங்க போய் இஸ்லாத்தை சொல்லுவாங்களா? சொன்னா சரியா இருக்குமா? அது என்னை பத்தி நான் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். என்னை பத்தி வேற யாராச்சும் சொன்னாங்கன்னா என்ன, இப்ப இங்க இருக்கிற பல பேருக்கு என்னை யாருன்னு தெரியாது. ஆபிதாக்காவும் அஸ்மாவையும் தவிர இங்க இருக்கிற வேற யாருக்குமே எனக்கு தெரியாது. கரெக்ட் தானே? நீங்க என்னை பத்தி சொல்லுங்கக்கா. நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? என் பையனுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு தெரியுமா? எனக்கு எந்த ஊருன்னு தெரியுமா? தெரியுமா யாருக்காச்சும்? தெரியாது. அப்போ என்னோட விஷயத்த நான் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும், நான் சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும், அப்படிதானே? அப்ப என்னுடைய இஸ்லாத்தை நான் பிறருக்கு சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும், அப்படிதானே? அப்ப இந்த இஸ்லாத்தினுடைய அம்பாசிடராக நம்ம வந்து மாறணும். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அவங்க காசு வாங்கிட்டு பண்ற வேலைய நம்ம அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, மறுமையுடைய வெற்றிக்காக நம்ம பண்ண போறோம். நடிகர்கள் நடிகைகள் காசு வாங்கிட்டு பண்ற அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவும் மறுமையுடைய வெற்றிக்காகவும் நம்ம வந்து பண்ண போறோம். அது வந்து ஒரு பெரிய, அதுக்கு வந்து நம்ம போராடணும், ஜிஹாது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? அது வந்து சின்ன லெவல்ல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட இஸ்லாத்தை வந்து நம்ம பிறருக்கு எத்தி வைக்கிறதுல நம்ம பணியை வந்து ஈஸியா சுலபமா நம்ம வந்து செய்யலாம். நம்ம வீட்டுல இருந்துகிட்டும் நிறைய பணிகள் வந்து அதை செய்யலாம். கரெக்டா? நம்மளுடைய குழந்தைகளை வந்து நல்ல முறையில வளர்க்கிறது, குழந்தைகளை இஸ்லாத்தின் அடிப்படையில வளர்க்கிறது, அவங்களுக்கு அதிகமான இஸ்லாமை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கிறது, அவங்களுக்கு அதிகமான அல்லாஹ்வுடைய அந்த தேவையும் அல்லாஹ்வுடைய பயத்தையும் அல்லாஹ்வுடைய விஷயங்களையும் நம்ம வந்து அல்லாஹ் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? போய் ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ, நம்மளோட இந்த பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? ரசூலுல்லாஹ் தான் இல்லையா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? ரசூலுல்லாஹ் தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ரசூலுல்லாஹ்வை பத்தி சொல்லும் போது குர்ஆன்ல அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வை எப்படி சொல்றான்னு தெரியுமா? லக்கத் கான லக்கும் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. உஸ்வத்துல் ஹஸனா அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? ஒரு அழகிய முன்மாதிரி. நம்ம முன்மாதிரி சொன்னா ரோல் மாடல். சரிங்களா? நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல்னா அது யாரா இருப்பாங்க? கண்டிப்பா ரசூலுல்லாஹ்வா தான் இருக்க முடியும் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உண்மை யாதெனில் உங்களுக்கு
அல்லாஹுவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருந்தது. உங்களில் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்புகின்றவராகவும் அல்லாஹை அதிகமாக நினைவு கூறுபவராகவும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், அல்லாஹையும் மறுமை நாளையும் யாரெல்லாம் நம்புறாங்களோ இல்ல அல்லாஹை யார் அதிகமா நினைவு கூறுறாங்களோ அவங்களுக்கு ரசூல் கிட்ட இருந்து ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குர்ஆன்ல சொல்றா. இது சூரா அஹ்ஸாப்ல 21வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா. சரிங்களா? அப்போ நம்ம இஸ்லாத்தினுடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடரா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும்? இஸ்லாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம தான் என்ன பண்ண போறோம், மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல போறோம். ஏன்னா இஸ்லாம் எனக்கு தான் தெரியும், கரெக்ட் தானே? இஸ்லாம் எனக்கு தான் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எனக்கு தெரியும். ஏன்னா நான் டெய்லி குர்ஆன் ஓதுறேன், நான் டெய்லி தொழுறேன், நான் டெய்லி குர்ஆனுடைய தமிழாக்கங்களையும் நான் படிக்கிறேன், டெய்லி ஹதீஸ்களையும் நான் படிக்கிறேன் இல்லையா? அப்படி இருக்கும்போது இஸ்லாம் யாருக்கு தெரியும்? எனக்கு தான் நல்லா தெரியும், நமக்கு தான் நல்லா தெரியும். அப்படிதானே? நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரும் டெய்லி தொழுறோம், ஒவ்வொருத்தரும் நம்ம டெய்லி குர்ஆன் ஓதுறோம் இல்லையா? அப்ப இஸ்லாம், நான் முஸ்லிமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த இஸ்லாம் வந்து எனக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த இஸ்லாத்தை நான் சொன்னாதான் சரியா இருக்கும், நான் மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னாதான் சரியா இருக்கும். நம் மீது நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய கடமைகள் என்ன அப்படின்றதையும் மறந்துட்டு நம்ம வந்து ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய கடமைகள் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்னுடைய பர்சனல் டெவலப்மெண்ட், என்னுடைய தனிப்பட்ட, என்னுடைய இண்டிவிஜுவல், என்னோட பர்சனல் டெவலப்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா? பர்சனல் டெவலப்மெண்ட்னா நான் இது படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம், எனக்கு என்ன நல்லா வரும், இந்த ஆர்ட் நல்லா வருமா இல்ல டெய்லரிங் நல்லா வருமா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நல்லா வரும். அப்படிதானே? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நல்லா வரும்? நான் நல்லா சமைப்பேன், இல்ல நான் நல்லா, எனக்கு இந்த விஷயம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, எது உங்களுக்கு நல்லா வரும்? நான் மத்தவங்க கிட்ட நல்லா பேசுவேன், நான் டக்குன்னு பார்த்தோன்னே சிலர்கிட்ட நான் பேசி பழக ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி உங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நம்ம கிட்ட இருக்கும். அப்படிதானே? நம்ம கிட்ட ஸ்பெஷல் இல்லாம இருக்காது. சொல்லுங்க, என்ன இருக்கு உங்களுக்கு? உங்களோட ஸ்பெஷல் என்ன? சமைக்கிறது, நல்லா சமைப்பீங்க. ஓகே, வேற? நீங்க சொல்லுங்க. ஆர்ட் ஒர்க் நல்லா பண்றீங்க. அஸ்மா சொல்லுங்க. எல்லாத்தையும் நல்லா சீக்கிரம் கத்துப்பீங்க. நீங்க சொல்லுங்க. பெயிண்டிங், வெரி குட். டிராயிங், டிராயிங். அபிதாக்கா சொல்லுங்க. ஈஸியா மிங்கிள் ஆயிருவீங்க. ஓகே, வெரி குட். அக்கா நீங்க சொல்லுங்க. சரி, கார்டனிங் நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க. பெயிண்டிங், வெரி குட். நீங்க சொல்லுங்க. டீச்சிங் பிடிக்கும். ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க. ரீடிங், ஓ சூப்பர். நீங்க சொல்லுங்க. நீங்க தான் உங்ககிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணி இப்ப கடைசியில உங்ககிட்ட தான் பிடிக்கிறேன். சொல்லுங்க. சமைப்பீங்க. ஓகே, என்ன நல்லா சமைப்பீங்க? எல்லாமே நல்லா செய்வீங்க. ஓகே, சூப்பர், மாஷாஅல்லாஹ். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு தனித்தன்மைகள் நமக்கு இருக்கு, கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கணும். இப்ப எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா அந்த ஸ்பெஷல் குவாலிட்டியை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம் வந்து நான் என்ன ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் முஸ்லிமாவா நான் எப்படி வந்து மாத்தலாம். நான் இப்போ ஒரு முஸ்லிமா இருக்கிறேன், சரிங்களா? ஆனா இன்னும் ஒரு பெட்டர் முஸ்லிமா என்ன வந்து நான் மாத்தலாம் அப்படின்னா அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ இப்போ உங்களோட இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களால எந்த அளவுக்கு குர்ஆன் ஓத முடியும், எந்த அளவுக்கு உங்களால நோன்பு வைக்க முடியும், எந்த அளவுக்கு இஸ்லாமிக்கலா இருக்க முடியும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப இதோட பெட்டரா நான் பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மேபி நான் இந்த விஷயத்த வந்து ஒரு 6 மாசத்துல நான் இதை கத்துக்கிட்டேன்னா நான் இன்னும் நல்லா ஃபீல் பண்ணுவேன், நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பெருமையா இருக்கும் அப்படின்னா என்ன என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஆமா, ஓகே. அதுல அந்த ஃபோக்கஸ் வந்து ஒரு 50% நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும்? புரியல.
ஓகே, நீங்க சொல்லுங்க. ஓகே, எவ்வளவு எவ்வளவு டைம் வேணும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு? ஒரு 6 ஒரு 6 மாசத்துல நான் கத்துக்கலாம். ஒரு 6 மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா கத்துக்கலாம். ஓகே, நீங்க சொல்லுங்க. நிறைய புக்ஸ் வந்து ரீட் பண்ணலாம். ஓகே, வெரி குட். நீங்க சொல்லுங்க. நீங்க அழகா சிரிக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. அப்படிதாக்கா சொல்லுங்க. கிராமர், ஓகே, வெரி குட். எவ்வளவு டைம் வேணும் அதுக்கு உங்களுக்கு? கிராமர் கூட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ். நீங்க சொல்லுங்க. பசங்க ரீட் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே, அஸ்மா சொல்லுங்க. எவ்வளவு டைம் தேவைப்படும் உங்களுக்கு? ஒரு புக் கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் உட்கார்ந்தேன்னா 1 or 2 minutes கம்ப்ளீட். ஓகே. ஸ்டோரி புக்ஸ், ஓகே. கிராத்தா ஃபுல் குரான் படிக்கிறது எவ்வளவு டைம் தேவைப்படும் உங்களுக்கு அதுக்கு? நெக்ஸ்ட் ரம்ஜான் வரைக்கும். ஓகே, வெரி குட், மாஷா அல்லாஹ். அது ஒரு நல்ல டார்கெட் தான், நெக்ஸ்ட் ரம்ஜான் வரைக்கும். அப்போ இது வந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட். சரிங்களா? இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்ல நம்ம வந்து குறை வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? நான் வந்து ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடரா நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து என்னுடைய டெவலப்மெண்ட் வந்து அடுத்தடுத்து நான் போயிட்டே இருக்கணும். கரெக்டா? என்னுடைய டெவலப்மெண்ட்ல நான் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். இப்ப அவங்க சொன்ன மாதிரி கிராத்தோட ஒரு குரானை படிக்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆகும் இல்லையா? கிராமர் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2-3 மாசத்துல நான் என்ன பண்ணலாம், கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாதி லெவல் நான் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? சோ அப்போ இது நம்ம என்ன பண்ணும், ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ அவங்க சொன்னாங்க அரபி படிக்கிறதுக்கு, மேபி அரபி கிராமரோ தஜ்வீதோ பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு அதுக்கு ஒரு 6 மாசம் டைம் தேவைப்படும். கரெக்டா? அப்போ இதுல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? செகண்ட், நம்மளுடைய குடும்பத்தினுடைய நலன். நம்மளுடைய குடும்பத்தை வந்து எப்படி ஒரு இஸ்லாமிய குடும்பமாக மாற்றுறது, எப்படி ஒரு இப்ப நீங்க வந்து எப்படி இங்க வந்து ஒரு 1 hour 1.5 hours நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்களோ, எதுக்காக நீங்க இங்க வரீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க இங்க வரதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதற்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு என்ன அப்படின்றது உங்களுக்கு, அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எவ்வளவு கூலி கொடுப்பான் அப்படின்றதும் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இதே விஷயத்தை வந்து நம்ம குடும்பமா பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம குடும்பமா, இப்ப நானும் என்னுடைய குழந்தையும் என்னுடைய கணவனும் இல்லையா, கல்யாணம் ஆகல அப்படின்னா நானும் என்னுடைய அக்கா தங்கச்சிங்களும் என்னோட அம்மா பாப்பாவும் இருந்தா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஃபேமிலி டெவலப்மெண்ட் வந்து செகண்ட் விஷயமா, செகண்ட் ப்ரியாரிட்டியா நம்ம வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான் எதுக்கு சொன்னேன்? செல்ஃப் டெவலப்மெண்ட், என்னுடைய இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்காக நான் வந்து பாடுபடணும். செகண்ட் விஷயம், என்னுடைய ஃபேமிலியை எப்படி ஒரு பெட்டரான இஸ்லாமிக் சர்க்கிள்குள்ள நான் எடுத்துட்டு வர்றது. எனக்கு ஆம்பளை பசங்க இருக்கிறாங்களா, நான் அவங்க எஸ்ஏஓ கிளாஸஸ்க்கு அனுப்பி வச்சு அந்த பிள்ளைங்களை நான் என்ன பண்ணணும், இஸ்லாத்தினுடைய நான் வந்து அவங்கள பயணிக்க வைக்கணும். எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்களா, ஜிஏஓ கிளாஸஸ்க்கு அனுப்பி அவங்கள வந்து நான் இஸ்லாமிய வாழ்க்கையில இஸ்லாமிய வழியில நான் வந்து வார்த்தை எடுக்கிறோம். கரெக்டா? அப்போ இதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல என்னுடைய கணவன் இருக்கிறாங்க, என் கணவன் வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப அவங்களோட மார்க் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான், இல்ல அவங்க குரான் ஓதுறதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய மற்ற இபாதத்துக்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல அவங்களோட மார்க் வந்து ஆவரேஜா தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? ஓகேவா? அதுக்கு அந்த விஷயத்துக்கு அவங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அப்போ குடும்பமாக நம்ம வந்து ஒரு இஸ்லாமிய பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முயற்சி செய்யணும். இல்ல, ஒரு குடும்பமாக நம்ம வந்து ஒரு இஸ்லாமிக் ஃபேமிலியா நம்ம வாழணும், இஸ்லாமிய குடும்பமா நம்ம வாழணும். எப்படி இந்த இஸ்லாமிய குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது யாருடைய குடும்பம் வந்து நமக்கு மனசுல வரணும் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய குடும்பமும் தான் நமக்கு வந்து நினைவுக்கு வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் நமக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா?
அந்த குடும்பம், அந்த குடும்பத்துல அவங்களுடைய மனைவி, அந்த மனைவிக்காகவே இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஹஜ் உம்ராலையும் மக்கள் என்ன பண்றாங்க, சை பண்றாங்க. தெரியுதா நான் சொல்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி ஹாஜ்ரா அம்மா இருக்காங்க, அவங்களுடைய நினைவாகவே இன்னைக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் போகக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய நினைவாக ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், சஃபாக்கும் மருவாக்கும் சை பண்ணணும் இல்லையா? அப்போ அவங்க வந்து எப்படி ஒரு இஸ்லாமிய குடும்பமா அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி வந்து எதுவுமே இல்லாத இடத்துல அவங்கள விட்டுட்டு போறாங்க இல்லையா? எதுவுமே இல்ல, மக்கா அப்படின்றது அந்த டைம்ல ஒண்ணுமே கிடையாது, தண்ணி கூட கிடையாது, அந்த மாதிரி ஒரு இடம். கரெக்டா? அப்படி ஒரு இடத்துலதான் இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க, அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய குழந்தையும் விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்து அந்த குழந்தையை வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை என்ன சொல்லுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் சொல்றாங்க, நான் வந்து ஒரு கனவு கண்டேன், இந்த மாதிரி நான் வந்து உன்னை பலியிடணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை என்ன சொல்லுச்சு, இஸ்மாயில் நபி என்ன சொன்னாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அது நமக்கு தெரியுது இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தெரியுது. அப்போ இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறாங்களா? இன்னைக்கு நம்மளுடைய குடும்பம் அந்த மாதிரி ஒரு குடும்பமா, இஸ்லாமிய குடும்பமா நம்ம இருக்கிறோமா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ப்ரியாரிட்டியா நம்ம என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கோ உங்க ஃபேமிலிக்கோ நல்லா பார்த்து பார்த்து நீங்க சமைக்கிறீங்க, நல்லா பிடிச்சு நம்ம வந்து சமைக்கிறோம், அவங்களுக்கு பிடிக்கணும்ன்ற அளவுக்கு நம்ம வந்து சமைக்கிறோம். கரெக்டா? நம்மளுடைய அன்பும் பாசத்தையும் அந்த சமையல்லையும் அந்த சாப்பாடுலயும் நம்ம வந்து அந்த வேர்ட் ரிலேட்டடான வேர்டை வந்து பாஸ் பண்ணி கேட்போம். நெக்ஸ்ட் பர்சன் வந்து அதுக்கு ரிலேட்டடான வேர்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன எது வேணா சொல்லலாம், எது ரிலேட்டடா இருந்தாலும் ஓகே. என்னெல்லாம் இளமை, ஸ்கூல், ஓகே சூப்பர். நான் சொல்லி தரவா, நான் சொல்லி தரவா. மார்க் மார்க் படிப்பு. என்ன சொன்னாங்க? உங்க அம்மா தான் சொன்னாங்க. End of this beautiful inaugural session, the Girls Islamic Conversation, I would like to express my deepest gratitude. First and foremost, a heartfelt thank you to our guest speaker, Aisha Sister, for joining us today. Viewers on how to be a true ambassador of Islam and deeply inspiring, and provided us with a clear roadmap of our journey ahead. Your words will be a great source of inspiration for us. I would like to thank our guests for taking the time to interview us today. Finally, thank you to all members for your hard work in making this event a success.
Let us work together and one of the world values we discussed today. Alhamdulillah Rabbil Alamin.